Hi friends, welcome to Anuvi's Kitchen. இன்னைக்கு நம்ம Anuvi's Kitchenல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா காசி அல்வா. வெள்ளை பூசணிக்காய் அல்வா தான் பார்க்க போறோம். சோ காசி அல்வா வந்து ரொம்பவே ட்ரெடிஷனலான அல்வா ரெசிபி. சோ இந்த ட்ரெடிஷனலான காசி அல்வா வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோ காசி அல்வா செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நெய் 4 டேபிள்ஸ்பூன், குங்குமப்பூ 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், சுகர் 1 கப், துருவின வெள்ளை பூசணிக்காய் 1 கப். ஸோ இவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ நெய் வந்து நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. ஸோ முந்திரி பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ முந்திரி பருப்பு வந்து நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ஸோ அதே பேனில் நம்ம துருவி வச்சிருக்கிற வெள்ளை பூசணிக்காவை சேர்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடுவோம். பூசணிக்காயோட தண்ணி வந்து நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், பூசணிக்காயோட தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. ஸோ பூசணிக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. ஸோ இது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் வந்து கரைஞ்சி நல்லா தண்ணி ஆயிரும். ஸோ அதனால நல்லா திக்காகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா அல்வா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண நெய் எல்லாமே சூப்பராக நல்லா பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான காசி அல்வா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதில்ல. ஸோ அப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.